எங்கேயோ ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னு நம்மளாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்டு சமையலறையிலையும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா 9லேருந்து 10 நாளைக்கு தான் நம்மகிட்ட ரிசர்வே இருக்கு. இந்த அளவுக்கு தட்டுப்பாடுனா கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டம் மாதிரி ஆயிரும். நம்ம லாக்டவுன் மாதிரி தான் வரும். கேஸுக்கே வழி இல்லை என்ற நிலை ஏற்பட்டு இன்றைக்கு ஹோட்டல்கள் எல்லாம் மூடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. கமர்ஷியல் கேஸை க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. 2 நாள் 3 நாளைக்கு கூட இந்த கேஸினுடைய அவைலபிலிட்டி தாங்காது. பாதி பேருக்கு பெட்ரோல் கிடைக்காது. நீங்கள் காரில் போகாதீங்க, பைக்கில் போகாதீங்க, பஸ்ஸில் போகணும்னு சொல்லுவான். சமையல் வேலை விறகு வச்சு எரியும் சொல்லுவான். சாப்பிடாதீங்கன்னு கூட சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவான். மோடி ரஷ்யாவுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம ஆடுறது ட்ரம்ப் தான், மோடி கிடையாது. அதனால் ட்ரம்ப்கிட்ட போய் கேட்கணும், ஐயா ரஷ்யாவுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு பிரேசிலேருந்து வாங்குறதுக்கு, கயானாலேருந்து வாங்குறதுக்கு, வெஸ்ட் ஆப்பிரிக்காலேருந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப்கிட்ட நம்மளுடைய ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் கேட்கணும். கேட்டு பெர்மிஷன் வாங்கணும். இப்படிலாம் வரும் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 2005 எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பாலிசி 2030 கொடுத்தார். அதை செயல்படுத்தியிருந்தால் அன்றைக்கி நம்ம ஆயிலுக்காக அமெரிக்க அதிபர்கிட்ட அடிமை சாசனத்தில் கையெழுத்து போட தேவை இருந்திருக்காது. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எங்கேயோ ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னு நம்மளாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்டு சமையலறையிலையும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பார்க்குறீங்க சார்? இப்படிலாம் வரும் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 2005 எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பாலிசி 2030 கொடுத்தார். எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பாலிசி அப்போ எரிசக்தி துறையில் நம்ம எந்த நாட்டையும் சார்ந்திருக்கக்கூடாது, நம்மளே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு. ஹைட்ரோவில் எவ்வளவு எனர்ஜி, நியூக்ளியரில் எவ்வளவு, விண்டில் எவ்வளவு, சோலாரில் எவ்வளவு, அடுத்து ரெனியூபிள் எனர்ஜியில் எவ்வளவு, அப்புறம் பயோடீசல், பயோஃபியல், இத்தனை பிளானையும் கொடுத்தது எப்போ தெரியுமா? 2005. 15 ஆண்டுகளுக்குள்ளே அதை நிறைவேற்றுங்க, 2030க்குள்ளே எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030 அப்படின்னு கொடுத்தாரு. அதை செயல்படுத்தியிருந்தால் அன்றைக்கி நம்ம ஆயிலுக்காக அமெரிக்க அதிபர்கிட்ட அடிமை சாசனத்தில் கையெழுத்து போட தேவை இருந்திருக்காது. இந்த மாதிரி போர் நடந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூடினதுனால 85% குருடாயில் அந்த வழியை தான் நம்மளுக்கு இந்தியாவுக்கு வரணும். அதெல்லாம் தடைபட்டு இன்றைக்கி சமையலறைக்கு கேஸுக்கே வழி இல்லை என்ற நிலை ஏற்பட்டு இன்றைக்கு ஹோட்டல்களெல்லாம் மூடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. கமர்ஷியல் கேஸை க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. 2 நாள் 3 நாளைக்கு கூட இந்த கேஸினுடைய அவைலபிலிட்டி தாங்காது. அப்போ அப்துல் கலாம் எப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையாளர், சிந்தனையாளர். அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். டாக்டர் ஏர் கமாண்டர் கோபாலசாமி, அப்புறம் மேஜர் ஜெனரல் சுவாமிநாதன், அப்புறம் ப்ரொஃபஸர் பரமாத்மா, இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு வந்த விஷன் தான் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030. இதை பயோஃபியலுக்காக தனி மாநாடு நடத்தினோம் இங்கே ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையத்தில். 2 நாள் உலகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சயின்டிஸ்ட்களையும் வரவழைச்சு, அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்ஸ், இண்டஸ்ட்ரி, அப்புறம் அகடமிஷியன்ஸ், இவங்களெல்லாம் வர வச்சு 2 நாள் விவாதம் நடத்தி பயோஃபியல் பாலிசி தயார் பண்ணோம். 2030க்குள்ளே நம்ம ஜெட்ரோபாவையும் எத்தனாலையும் எமல்சிஃபிகேஷனையும் கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கி 55% ஆஃப் இந்தியாவுடைய ரெக்குயர்மெண்ட்டை நம்ம மீட் பண்ணியிருக்கலாம். 60 மில்லியன் பயோஃபியல் கொண்டாந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை கொடுத்து சப்மிட் பண்ணார் அப்துல் கலாம். அப்துல் கலாம் கொடுத்த அந்த பார்வையை இவங்க செயல்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த 15 ஆண்டுகளில் இன்றைக்கி நம்ம அமெரிக்காவுக்கு அடிமை சாசனத்தில் கையெழுத்து போட தேவை இருந்திருக்காது. இன்றைக்கி இதை பண்ணியிருக்க தேவையில்லை. ஜார்ஜ் புஷ் வரும்பொழுது அப்துல் கலாம் சாரும் நானும் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பை 2030 எப்படி இந்தியா அடைய போகுதுன்னு ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம். அந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச உடனே புஷ் ரொம்ப வியந்து பாராட்டினார் அப்துல் கலாம். நீங்கள் யூஆர் நாட் அ பிரசிடென்ட் அலோன், யூஆர் அ சயின்டிஸ்ட், யூஆர் அ கிரேட் பர்சன், வி ஆர் ஒன்லி திங்கிங் அபவுட் எனர்ஜி செக்யூரிட்டி, நவ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் இன் 2005 அப்படின்னு அவர் ரொம்ப பாராட்டி, இதெல்லாம் யார் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்துல் கலாம் சார் என்னையை காமிச்சார் பின்னால். ஆல் திஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபெலோ அப்படின்னு. உடனே புஷ் கூப்பிட்டு என்னை கை கொடுத்து பாராட்டினார். ஓகே, பாராட்டி என்னை பற்றி ஃபுல்லாக கேட்குறாரு. கேட்டு ஃபோட்டோ எடுத்து தான் விட்டார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டத்தையே இந்த அரசுகள் தொடர்ந்து வந்த காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை பிஜேபியாக இருக்கட்டும்,
யாருமே அதை செயல்படுத்தியிருந்தாங்கன்னா இன்றைக்கி சமையலறை கேஸ் தட்டுப்பாடு வந்திருக்காது. ஓகே, அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கி எங்கே இருக்கோம் நம்ம அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன். இந்த பிரச்சனை வந்த உடனே ஐ டிட் அ ரிசர்ச். அந்த ரிசர்ச்சினுடைய விளைவை உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னென்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு. மொத்தம் வந்து பெட்ரோலியம் டிமாண்டு இந்தியாவுக்கு அரௌண்டு 252.9 மில்லியன் டன்ஸ் பர் இயர் வருஷத்துக்கு. 252.9 மில்லியன் டன்ஸ் பர் இயர் வருஷத்துக்கு. இதில் வந்து என்னென்ன ஃபியூல், க்ரூட் ஆயில் டோட்டல் ரிஃபைனிங் நீடு வந்து 250 மில்லியன் டன். இப்போ நான் சொன்னது மாதிரி அதில் டீசல் வந்து 94 மில்லியன் டன்ஸ், பெட்ரோல் வந்து 40லேருந்து 42 மில்லியன் டன்ஸ், எல்பிஜி குக்கிங் கேஸ் 32 to 33 மில்லியன் டன், சிஎன்ஜி நேச்சுரல் கேஸ் 65லேருந்து 70 பில்லியன் டன். இந்த நேரத்துக்கான தேவையா இல்லை எப்போதுமே இந்த எப்போதுமே இந்தியாவோட ரெக்குயர்மெண்ட், வருட ரெக்குயர்மெண்ட், ஆனுவல் கன்சம்ஷன். மந்த்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து மந்த்லி வந்து 21 மில்லியன் டன்னு, டெய்லின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 to 5.5 மில்லியன் டன்ஸ் டெய்லி எடுத்துக்கிட்டால் க்ரூட் ஆயில் ரெக்குயர்மெண்ட். அப்புறம் டீசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்லின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.8 மில்லியன் டன்னு, 2,60,000 டன் பெர் டே டீசல். பெட்ரோல் 3.3 மில்லியன் டன்ஸ் பெர் மந்த்து, 1,10,000 டன்ஸ் பெர் டே டீசல் ரெக்குயர்மெண்ட் இந்தியா முழுக்க. எல்பிஜி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 டன்ஸ் பெர் டே, 2.7 மில்லியன் டன்ஸ் பெர் மந்த்து. அடுத்து நீங்கள் வந்து நேச்சுரல் கேஸ், சிஎன்ஜி நேச்சுரல் கேஸ்னால் 5 to 6 பில்லியன் கியூபிக் மீட்டர் கேஸ், கிட்டத்தட்ட 180 மில்லியன் மீட்டர் கியூப் கேஸ் பெர் டே. இதுதான் நம்மளுடைய டோட்டல் ரெக்குயர்மெண்ட். இதில் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து பெட்ரோலியம் பிளானிங் அனாலிசிஸ் டேட்டா அங்கேருந்து எடுத்து கொடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ செக்டார் வைஸாக எப்படி யூஸ் பண்ணுது, எந்தெந்த செக்டார்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் செக்டார் டீசல் ப்ளஸ் பெட்ரோல் 55லேருந்து 60% அங்கே தான் போகுது. 55லேருந்து 60%. இண்டஸ்ட்ரி 20%. இண்டஸ்ட்ரி போகிறது எவ்வளவு? 20%. டொமஸ்டிக் குக்கிங் எல்பிஜி 12லேருந்து 15% கன்சம்ஷன். அப்புறம் ஏவியேஷன் ஃபியூயல் அது வந்து 5 to 8% ஏவியேஷன் ஃபியூயல். இதெல்லாம் இப்போ இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. தமிழ்நாடு ஃபியூயல் கன்சம்ஷன், தமிழ்நாடு எடுத்துக்கங்க, தமிழ்நாடு எவ்வளோ போகிறது அப்படின்னு எஸ்டிமேட்டட். இது இந்தியாவுக்கு சொல்லிட்டேன் நான். இப்போ தமிழ்நாடு எவ்வளோ பண்ணுது அப்படின்னா, மொத்தம் 7 to 8% ஆஃப் த இந்தியாஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட், மொத்தம் 7 to 8% தமிழ்நாடு மட்டும். லார்ஜ் டிரான்ஸ்போர்ட்டு, இண்டஸ்ட்ரி அண்ட் போர்ட்ஸ் தமிழ்நாட்டில். இதில் டீசல் வந்து 7 to 8 மில்லியன் டன்னு ஆனுவல் கன்சம்ஷன். பெட்ரோல் வந்து 3 மில்லியன் டன்னு வருஷத்துக்கு. எல்பிஜி 2 மில்லியன் டன்னு வருஷத்துக்கு. சிஎன்ஜி எல்என்ஜி க்ரோயிங் பட் ஸ்மால். சிஎன்ஜி எல்என்ஜி ரொம்ப போகுது, பட் ஆனால் எஸ்டிமேட் அளவுக்கு இல்லை. மேஜர் கன்சப்ஷன் செக்டார் எது பண்ணுது அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட், ட்ரக்கு, பஸ்ஸு, ஃபிஷிங் வெஷல், இதெல்லாம் மேஜர் டிமாண்டு, தமிழ்நாடு டிமாண்டு. அடுத்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் எடுத்துட்டிங்கன்னா சென்னை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர், ஒசூர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர், கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர், ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர், திருப்பூர் டெக்ஸ்டைல். இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இந்த 20% சொன்னேன் பார்த்தீங்களா அதில். அப்புறம் போர்ட்ஸ், சென்னை போர்ட்டு, எண்ணூர் போர்ட்டு, தூத்துக்குடி போர்ட்டு. பவர் ஜென்ரேஷன், கேஸு, டீசல் ஜென்ரேட்டர். இதுக்கெல்லாம் கேஸு டீசல் மூலமாக ஜென்ரேட் பண்ண பவருக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டு. அடுத்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணதுனால ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனை எதுக்கு வந்துச்சு? ஈரான் வழி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, ஹார்மஸ் ஜலசந்தியை க்ளோஸ் பண்ணதுனால அந்த நாட்டிலேருந்து 20% குளோபல் ஆயில் சப்ளை அங்கே தான் நடக்குது. உலகம் முழுக்க 20% ஆஃப் த குளோபல் ஆயில் சப்ளை அங்கேருந்து நடக்குது. அதில் 35% வந்து சீபோன் ஆயில் ட்ரேட், அதில் 35%. அதில் எந்தெந்த கண்ட்ரி சப்ளை பண்ணுது அந்த ஸ்டேட்டில்? சவுதி அரேபியா, ஈராக்கு, குவைத்து, யுஏஇ அண்ட் கத்தார். இந்த 5 கண்ட்ரி வந்து அந்த வழி தான் நம்மளுக்கு சப்ளை பண்ணுது. ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட 50 to 60% ஆஃப் த இந்தியாவுடைய க்ரூட் ஆயில் சப்ளை அங்கேருந்து தான் வருது. 50 to 60% ஆஃப் த இந்தியாவுக்கு வர வேண்டிய ஆயிலில் சப்ளை ஆகும். சரி, ஈரான் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, அப்போ என்ன ஆகும், என்ன நடக்கும்? அதனால் க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ வார் எவ்வளோ நாள் போகுதுன்னு தெரியாது. 3 வாரத்தில் முடிக்க போகிறானா, இல்லை ஒரு மாதத்தில் முடிக்க போகிறானா, இல்லை 6 மாதம் ஆகுமா? ஏன்னா ஈரான் சொல்லிட்டான் 6 மாதத்துக்கு எனக்கு பவர் இருக்குது, 6 மாதம் வரைக்கும் உன்னை அடிப்பண்டான்றான். அமெரிக்கா உன்னை நாளைக்கே தொலைப்பேன்றான். வடகொரியா உள்ளே வரான், சைனா உள்ளே வரான், ரஷ்யா உள்ளே வருது.
இவங்க எந்த அளவுக்கு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இது வரைக்கும் கிரெடிபிள் எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் அமெரிக்கா இறங்கி அடிச்சிட்ருக்கு. ஏர் சுப்பீரியாரிட்டி அமெரிக்கா இருக்குது, இஸ்ரேல்கிட்ட இருக்குது. ஆனால் மிசைலை வச்சா இத்தனை பேருக்கும் ஆட்டங்க வாழை திணறடிச்சிட்டு இருக்கு ஈரான். அப்போ இந்த போர் எவ்வளோ நாளைக்கு போகும்? இப்போ ஆயில் ப்ரைஸ் எப்படி ஸ்பைக் ஆகும் அப்படின்னா, பிரண்ட் ஆல்ரெடி டச்சுடு $119 பெர் பேரல். எவ்வளவு? 119 போயிடுச்சு. $140 விற்கும் போது மன்மோகன் சிங் 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்தாரு. $80 விற்கிறப்ப நரேந்திர மோடி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்குறாரு. 120 போயிடுச்சு, இப்போ 119 போயிடுச்சு. அப்போ இது எங்கே போகும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறான். குட் ரீச் அரௌண்ட் $150 to $200 பெர் பேரல். அப்போ என்ன ஆகும்? $200 போகும். 150லேருந்து $200 பெர் பேரல் டச் ஆயிடுச்சுன்னா இந்தியா $200 தான் மோடி பெட்ரோல் கொடுப்பார். மோடி எவ்வளோ கொடுப்பார் பெட்ரோல்? 200 ரூபா ஒரு லிட்ரு. அப்போ என்ன ஆகும்? சமையல் கேஸு பாதி பேருக்கு பெட்ரோல் கிடைக்காது. நீ காரில் போகாதீங்க, பைக்கில் போகாதீங்க, பஸ்ஸில் போகணுன்னு சொல்லுவான். ஓகே, சமையல் வேலை விறகு வச்சு எரின்னு சொல்லுவான். சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவான். இதெல்லாம் நடக்கும். அப்போ என்னது? அப்போ என்ன நம்மளுக்கு ஐடியாலாம் கொடுப்பாங்க, வெறும் பச்சையாக சாப்பிடுங்க அப்படின்னு. ஓகே, அப்போ இப்படிலாம் நாட்டை சீரழிச்சிக்கிட்டது காரணம் என்ன? அப்துல் கலாம் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா, எனர்ஜி இண்டிபெண்டன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, மோடி ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம தைரியமாக நிற்கலாம். அவர் சொன்னதை நீ ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. அப்துல் கலாம் இறந்த நாளைக்கும் பிறந்த நாளைக்கு மாலை போட்டால் போதுமா? அப்துல் கலாம் நினைவு இல்லை கட்டிட்டேன்னு சொல்லி DRDO நம்ம கட்டினா பட்டு போதுமா? அவர் சொன்ன கொள்கைகளை நீ செயல்படுத்தியிருக்கியா? அதுதான கேள்வி. அதனால தான் நம்ம இப்போ நரேந்திர மோடி எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்குது. 200 இல்லை 500 போனால் கூட பெட்ரோல் கிடைக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? கிடைக்கும். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 50% 60% சப்ளை அங்கேருந்து வருது. நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபியூயல் ப்ரைஸு எவ்வளோ போகும்னு சொல்கிறாங்க அவங்க. இப்போ 100 ரூபா ஒரு லிட்டருக்கு போகுது. இது போச்சுன்னா 130லேருந்து 160 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெட்ரோல் டீசலு இப்போ 90 ரூபா per லிட்டரு, அது 120லேருந்து 150 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்னது? சிலிண்டர் கேஸ், எல்பிஜி கேஸு 900 ரூபாய்க்கு இருக்குது இன்றைக்கி. அது 1400 ரூபாய்க்கு போகும். சமையலறை கேஸ் 1400, குடும்ப செலவு எவ்வளோ ஆகும்? அப்போ நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அப்போ இந்தியா 9லேருந்து 10 நாளைக்கு தான் நம்மகிட்ட ரிசர்வே இருக்குது. அதாவது 9லேருந்து 10 நாளைக்கு தான் ரிசர்வ். எல்பிஜி, பெட்ரோல் கேஸு எல்லாம், எல்பிஜி டீசலு எல்லாம் சேர்த்து 9லேருந்து 10 நாளைக்கு தான் நம்மகிட்ட ரிசர்வே இருக்குது. இந்த அளவுக்கு தட்டுப்பாடுனா கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டம் மாதிரி ஆயிடும். நம்ம லாக்டவுன் மாதிரி தான் வரும். நீ யூஸ் பண்ணாதேன்னு சொல்லுவான். ஆல்டர்னேட்டிவ் டேல யூஸ் பண்ணுங்கள், சாப்பிடாதீங்க, 2 நாள் கழிச்சு சாப்பிடுங்கன்னுவான். இல்லைனா விறகு அடுப்பு வச்சு செயல்படுங்கன்னுவான். நம்மகிட்ட என்னென்ன லொக்கேஷனில் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் இருக்குது அப்படின்னா, விசாகப்பட்டினம் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் 1, அப்புறம் மங்களூரு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் 2, அப்புறம் படூர் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் 3. இந்த 3 ரிசர்வ் தான் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. என்ன தமிழ்நாடுக்கு என்ன இம்பேக்ட் அப்படின்னா, தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டில் ட்ரக் ஃப்ரைட் சார்ஜ் கூடும், லாரி ட்ரக் ஃப்ரைட் சார்ஜ் கூடும், பஸ் டிக்கெட் ப்ரைஸ் கூட்டணும். இங்கே எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்து ஃபிஷர்மேன் டீசல் காஸ்ட்டு கூடும், மீன் விலை கூடும், ட்ரக் விலை கூடுச்சுன்னா எல்லா அடிப்படையில் எல்லா பொருட்களும் விலை கூடுது. கத்திரிக்காய் முதற்கொண்டு எல்லாமே விலை தான். ஆமாம், கத்திரிக்காய் முதற்கொண்டு எல்லாமே விலை கூடும். கத்திரிக்காய், தக்காளி, பலசரக்கு, அரிசி எல்லா விலையும் கூடும். இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் பண்ணுது, ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் பண்ணுது, ஃபவுண்ட்ரி அஃபெக்ட் பண்ணும். இவங்கெல்லாம் மூட வேண்டிய சூழல் வரும். 30 நாளைக்கு பதிலாக 15 நாள் வேலை ஆகும், அப்படி சூழல் வரும். அப்போ எத்தனை தொழிலாளர் வேலை இழப்பு ஏற்படும்? அடுத்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு 10லேருந்து 20% கூடும். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. எலக்ட்ரிசிட்டி, டீசல் ஜென்ரேட்டர் யூஸ்டு இன் ஹாஸ்பிட்டலு, ஃபேக்ட்ரி, ஐடி பார்க், இதெல்லாம் டீசல் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய காஸ்ட்டு கூடும். பவர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், பணவீக்கம் வரும், இன்ஃப்ளேஷன், ஃபுட் ப்ரைஸஸ் கூடும். அப்போ உணவு தட்டுப்பாடு அதிகரிக்கும். இல்லைன்னா உணவுக்கு அதிகமான காசு செலவழிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இப்போ எமர்ஜென்சி மெஷர் இந்தியா என்ன பண்ணணும்? இப்போதைக்கு கல்ஃப்லேருந்து வர்றது வேலை அமெரிக்காவிலேருந்து, ரஷ்யாவிலேருந்து, பிரேசிலேருந்து, கயானாவிலேருந்து, வெஸ்ட் ஆஃப்ரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணணும். இதை இம்போர்ட் பண்ணணும். இதுக்கு பெர்மிஷன் யார் கொடுப்பா? அமெரிக்கா. மோடி நினச்சா இம்போர்ட் பண்ண முடியாது. மோடி இப்போ ரஷ்யாவுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. மோடி
ரஷ்யாவுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம ஆள்றது ட்ரம்ப்பு தான், மோடி கிடையாது. அதனால் ட்ரம்ப்கிட்ட போய் கேட்கணும், ஐயா ரஷ்யாவுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு பிரேசிலேருந்து வாங்குறதுக்கு, கயானாலேருந்து வாங்குறதுக்கு, வெஸ்ட் ஆப்பிரிக்காலேருந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப்கிட்ட வந்து நம்மளுடைய ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் வந்து கேட்கணும். கேட்டு பெர்மிஷன் வாங்கணும். அப்போ என்னாகும், 10 to 90 நாளைக்கு. இப்போ அமெரிக்கா வந்து 90 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். அமெரிக்கா ரிசர்வ் வந்து 90 நாளைக்கு சொல்லுவாங்க, நம்ம வந்து 10 நாளைக்கு தான் வச்சுருக்கோம். அப்போ 90 நாளைக்கு உயர்த்துறதுக்கு என்ன பண்ணணும், அமெரிக்கா மாதிரி எல்லா இடத்துலையும் வாங்கி ஸ்டோர் பண்ணணும். இது ஒரு ஒன் ஆஃப் த ஐடியா. டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை கூட்டணும். கிருஷ்ணா கோதாவரி பேசின், மும்பை ஹை, இந்த 2 இடத்துல டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். 3வது எதுலேருந்து மாற்றணும், டிரான்ஸ்போர்ட் ஃபியூலை மாற்றணும். ஷிஃப்டிங் த டிரான்ஸ்போர்ட் ஃபியூல். இதில் சிஎன்ஜியில், எல்என்ஜி ட்ரக்கு, இவி பஸ்ஸு, எத்தனால் பிளெண்டிங், பயோஃபியல், இந்த 5 ரூட் எடுக்கணும். அப்துல் கலாம் கொடுத்த பயோஃபியல் திரும்பி கொண்டு வரணும், எத்தனால் பிளெண்டிங் கொண்டாடணும், எமல்சிஃபிகேஷன் கொண்டாடணும், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கொண்டாடணும். இதெல்லாம் ஒரே நல்ல ஜீவிம்பா மாதிரி பண்ணிடுவாரா நரேந்திர மோடி? 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இப்பவே கேக்குறாங்களா சார், வார ஆரம்பிச்சு இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப வந்து எஸ்மோ சட்டம் போட்டு உப்பு அவசர ஆலோசனை, இதுக்கு ஒரு ஏற்பாடு முன்னாடியே பண்ணிருக்கலான்னு குற்றம் சாட்டுறாங்க இல்லையா? ஏன் என்ன பண்றது, இதெல்லாம் வரப்போதும் தெரியாதா? அவர் கோயில் வளத்துக்கு போறது, இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்றதுல பிஸியா இருக்காரு, கூட்டணியை உருவாக்குறது பிஸியா இருக்காரு, கூட்டணியை உடைக்கிறது பிஸியா இருக்காரு, சிபிஐ மூலமா போட்டு விஜயை கூட்டாடுறதுல பிஸியா இருக்காரு. அவருக்கு நாட்டை பத்தி என்ன கவலை இருக்க போகுது? அந்த இஸ்ரேல் நாட்டில் போய் ஒரு கையெழுத்து போட்டாரு, அதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்லாம் சொல்றாங்களே. போர் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் போய் ஒரு கையெழுத்து போட்ட ராஜீவ்காந்தி கூட சொல்றாரு, அந்த அக்ரிமெண்ட்னாலதான் இந்தியாவுக்கு இவ்வளவு இடர்பாடுகள் வருது அப்படின்னு சொல்லி. ஈரான் எப்படி விடுவான்? இஸ்ரேல் கூட வந்து நீ இஸ்ரேல் கூட கைகுலுக்கி ட்ரம்ப்கிட்ட அடிமையாக இருந்தால் ஈரான் எப்படி விடுவான்? இப்போ ஈரான் வந்து சைனாவுக்கு போகிற ஆயிலையும் ரஷ்யாவுக்கு போகிற ஆயிலையும், ரஷ்யாவோ மற்ற நாடுகளுக்கு போகிற ஆயிலும் தடுக்கலாம், வடகொரியா இந்த மாதிரி தடுக்கலை. ஆனால் இந்தியாவுக்கு போகிறத தடுத்துறாங்கல்ல. ஏன் காரணம் என்ன? நீ வந்து அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கிறதுனால தடுத்துறாங்க, வேறு என்ன இருக்குது? அப்போ நீ வந்து என்ன சொல்லுவாங்க, ஆட் ஈவன் வெஹிக்கிள் ரூல் போடுவாங்க. டெல்லியில் போட்டான் ஒரு வட்டம், ஆட் ஈவன் வெஹிக்கிள் ரூல். ஆட் நம்பர் இருக்க வெஹிக்கிள்லாம் இன்றைக்கி போகணும், நாளைக்கு மறுநாள் வந்து ஈவன் நம்பரில் வெஹிக்கிள் தான் போகணும். போகலைன்னா ஃபைனு. அப்போனா வெஹிக்கிளுடைய பாப்புலேஷனை குறைச்சான். அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட்டுவான், வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுங்க, வெளியே வராதிங்கன்னு. ஓகே, பாதி கம்பெனி லாக்டவுனில் ஒர்க் பண்ண மாதிரி. அப்புறம் ஃப்ரைட் ட்ரெயின் ஷிஃப்ட் ஃப்ரம் ட்ரக்கில் இருந்து ஃப்ரைட் ட்ரெயினில் போடுங்க, ட்ரெயினில் கொண்டு வரோம் அப்படின்னு. எப்படினாலும் நம்மளுக்கு பாதிப்பு தானே. அப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணணும், அப்துல் கலாம் சொன்னது மாதிரி எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்ணணும். எனர்ஜி செக்யூரிட்டியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். பட் அப்துல் கலாம் 2005 சொன்னார் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ், எரிசக்தி சுதந்திரம் வேணும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும், சோலார் 40% சோலாருக்கு மாறணும். சோலார் இன்றைக்கி வந்து எல்லாம் இம்போர்ட் பண்ணி, சைனாவில் இம்போர்ட் பண்ணி நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஜென்ரேட் பண்ணுறது மோடி அரசு, அதை பாராட்டலாம். ஆனால் எல்லாம் இம்போர்ட்டடு. ஓகே, இண்டிஜினியஸாக பண்ணுறதுக்கு எந்த ஸ்டெப் எடுக்கல. இந்தியாவே உற்பத்தி பண்ணியிருந்துச்சுன்னா இன்றைக்கி இம்போர்ட்டில் நம்ம இருக்கணும் அவசியம் இல்லை. சோலார் செல்லுலேயோ ஃபோட்டோவோல்டிக் ரூட்லேயோ இவங்க எந்த விதமான ஆராய்ச்சியும் பண்ணல. விண்டில் 20%, சோலாரில் 40%, நியூக்ளியரில் 10%, கேஸில் 15%, ஆயிலை வந்து <15% கீழே குறைக்கணும், ஆயில் டிபெண்டன்ஸை. சரியா? அப்படி குறைச்சிட்டோம்னா இந்த ஈரான் வார், அமெரிக்காவுக்கு அடிமைத்தனம், இதெல்லாம் நம்ம தப்பிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இதை பண்ண முடியுமா? அப்போ பண்ணலைன்னா என்ன ஆகும், பணவீக்கம் கூடும், எல்லாம் கூடும். இருந்து மோடியை பாராட்டிட்டு ஓட்டு போட்டுட்டு இவிஎம் இருக்க வரைக்கும் மோடி தான் ஜெயிப்பார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணத்தை கட்டுங்க, பெட்ரோல் டீசல் விலையை கூட்டுங்க, சமையல் கேஸ் இல்லாமல் திண்டாடுங்க, எக்கேடு போங்க, நம்மளுக்கு என்ன இருக்குது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.